मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा காத்தருள்வாய் சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே உனக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன தப்பு நடந்ததுன்னு சொல்லட்டும் அத்தை. என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். இது தப்பு இல்லைன்னு சொல்றியே. இங்க பாருங்க அத்தை, நீங்க அஜய் ஐயாவை எதுவும் சொல்லாதீங்க. அவர் செய்யறது எல்லாமே நியாயம்தான். காட்டுவாசிங்க மந்திரம் சித்திக்கணும்னா ஏன் கழுத்துல தான் தாலி கட்டி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அஜய் ஐயாவுக்கு அதுல விருப்பமே இல்ல. அவருக்கு விருப்பம் இல்லைன்னாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் சம்மதம் சொல்லியிருக்காரு. நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவர் இதை செய்ய முன் வந்திருக்காரு அத்தை. அவர் கேட்ட இந்த சின்ன உதவிய என்னால மறக்க முடியாம போயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் சரி துளசி. நீயே உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இங்க பாருங்க அத்தை, கல்யாணம் வரைக்கும் தான் உங்க விருப்பம். அதுக்கப்புறம் நாங்க புருஷன் பொண்டாட்டி. எங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த ஒரு அபிப்பிராய பேதமும் இல்லாம எங்களால நல்லா வாழ முடியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு அஜய் ஐயாவையும் எதுவும் சொல்ல வேண்டான்னு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.
ஏன் அடிக்கிற? அடிக்கிறது இல்ல, கொன்னு போட்டுருவேன். நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை வீணாக்கிக்கிட்டு வந்திருக்க. உன்ன மாதிரி கையால் ஆகாதவனை வளர்த்து ஆளாக்குறத விட கொல்றதே மேலு. என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. நான் என்னமோ வேணும்னே மாட்டிக்கிட்ட மாதிரி பேசுறேன். அட பாய் மூடு. செஞ்சதே தப்பு, பெருமையா பேசுறியா நீ? அட நான் சொல்றத கொஞ்சம் கேளியா நாகராஜ். மூணாவது ஆளுக்கு தெரியாம, நம்ம தப்பு பண்ண மாதிரி தெரியாம, யாருக்கும் சந்தேகம் வராம நீ சொன்ன மாதிரி தான் நான் பண்ண. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த அஜய் எங்கிருந்து வந்தான்னு தான் எனக்கு தெரியல. நம்ம திட்டத்தை நாசமாக்கிட்டான். நான் சொல்றத நம்பியா? அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவன் கையால ஆகாத தனத்துக்கு அவன் பெருமையா செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா நீ? அது இல்ல நாகராஜ், நடந்ததை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கியா. ஒரு வாட்டி அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு உன் மந்திர சக்தியால பாரியா. அம்மா காளி தேவி, என்ன நடந்ததுன்னு காட்டுமா, என்ன நடந்ததுன்னு காட்டு. ஏதோ ஒரு சக்தி வழிகாட்டுற மாதிரியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதேதான், அதத்தான் நானும் உனக்கு சொன்னேன். அவனுக்கு யாரையா வழிகாட்டா தெரிய மாட்டேங்குது. உன்னோட கண்ணுக்கே அது யாருன்னு தெரியலனா அது நிச்சயமா தெய்வ சக்தியா தான் இருக்கும் நாகராஜ். வாய மூடு. என்னய்யா நீ சொன்ன எல்லாமே நின்னுடுமா? அவன் கடவுளை நம்ப மாட்டான்னு சொன்ன. பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டான். துளசியோட கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன. முகூர்த்தம் கூட வைக்க போறாங்க. அவனுக்கு கல்யாணம் நடக்க போறது உறுதி நாகராஜ். அவனுக்கு மூல மந்திரம் கிடைக்க போறதும் உண்மைதான். அவனுக்கு கல்யாணம் நடக்க போறது உறுதி நாகராஜ். அவனுக்கு மூல மந்திரம் கிடைக்க போறதும் உண்மைதான். அப்படி நடக்காது. அப்படி நடக்க விட மாட்டேன். அந்த அஜய்க்கு மந்திர சக்தி கிடைக்க நான் விட மாட்டேன். அந்த மந்திரத்தை அவன் வசப்படுத்திக்க நான் விட மாட்டேன். இது நடக்கணும்னா முதல்ல அந்த கல்யாணம் நிக்கணும் நாகராஜ். நிறுத்துறேன். அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். நான் யார்கிட்டையும் தோத்து போறத ஒத்துக்க மாட்டேன். தோத்து போய் வாழவும் மாட்டேன். என் குருவுக்கு கொடுத்த வார்த்தையை மீறி என் குருவுக்கு என் முகத்தை காட்ட விரும்ப மாட்டேன். நிறுத்துறேன். எப்படியாவது நிறுத்துறேன்.
அஜய், உட்காரு. பரவாயில்ல சித்தப்பா, சொல்லுங்க. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா அஜய், உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி சில விவரங்களை சொல்லணும். இத பாரு அஜய், நம்ம ஆச்சாரப்படி அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்குள்ள கன்னியாதானம் பண்ணலாமே தவிர மகனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ என்னைக்கு மூல மந்திரத்தை உபதேசம் வாங்கினியோ அப்பவே நம்ம வம்சத்தோட ஆச்சாரம் எதுவும் உன்னை சேராது. காட்டுவாசிங்க விருப்பப்படி அவங்கதான் மணமேடையில உட்கார்ந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. தயவு செஞ்சு போன தடவை நடந்த மாதிரி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாத. அவங்கள நீ எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் துளசி, அவ அனாதைங்கிறதுனால உன்னோட தாய் மாமனும் அத்தையும் துளசியை உனக்கு கன்னியாதானம் பண்ணி வைப்பாங்க. சித்தப்பா, நான் ஒரு முறை தலையை குனிஞ்சிட்டேன். என் தலைமையில எவ்வளவு சும வச்சாலும் சுமந்துதான் ஆகணும். என்ன நடக்கணுமோ அதை நடக்கட்டும். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்களுக்கு யார் வேணுங்க? ஸ்னேகா இருக்காங்களா? உங்க பேரு? நாகராஜ். நீங்க உங்களுக்கு சொந்தமா? நான் நெருங்கின சொந்தம் மாதிரி தான். சரி, வர சொல்றேன் இருங்க. ஏய் ஸ்னேகா, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. என்ன பாக்குறதுக்காகவா? யாரு? யாரோ நாகராஜா. நாகராஜா? நான் இங்க எதுக்காக வந்தேன்னு யோசிக்கிறியா? இல்ல எப்படி வந்தேன்னு யோசிக்கிறியா? உன்ன மாதிரி ஆளுங்களை நினைச்சாலே அது பாவம். முதல்ல எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் உன்னை பார்த்துட்டு போறதுக்கு நான் ஒன்னும் சொந்தக்காரன் இல்ல. அஜய் நீ காதலிச்சதுனால நீயும் என்னோட எதிரி தானே. அதனாலதான் நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போக வந்தேன். நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. மரியாதையா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருமா, யாராவது உதவின்னு கேட்டா அதை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனா தேவைப்படுற நேரத்துக்கு தகவல் சொல்ல இருக்க மாட்டாங்கம்மா. நீங்க வயசுல பெரியவருங்கிறதுனால மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீங்களும் இங்க இருந்து போலன்னா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைப்பேன். வெய்யே, என் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள முடியும். அதுதான் உன்னால செய்ய முடியும். ஆனா உன் காதலுக்காக உன் காதலனை வீட்டை விட்டு எல்லாரும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதை உன்னால தடுக்க முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல இங்க இருந்து நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? அப்படியே இருந்தாலும் அது எனக்கும் அஜய்க்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு என்ன அவசியம்? எனக்கு அவசியங்கிறதுக்காக நான் இங்க வரவே இல்லை. உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குங்கிறத சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுவும் பொம்பளை பிள்ளையாச்சே பாவம்னு வந்தேன். இதுல என்னோட சுயநலமும் இருக்குன்னு வச்சுக்கேன். இங்க பாரு, உன் வாழ்க்கை உன் கையை மீறி போய்கிட்டு இருக்கு. நீ விரும்பின உன்னோட எதிர்கால கணவனுக்காக அவனோட எதிரியான என் வீட்டுக்கே வந்து என்னை எதிர்க்கவே நீ துணிஞ்ச.
உன்னோட அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருந்தது. நீ உன்னோட உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த அஜய் இன்னும் கொஞ்ச நாள்ல துளசி கழுத்துல தாலி கட்ட போறான். இன்னும் கொஞ்ச நாள்ல துளசி கழுத்துல தாலி கட்ட போறான். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா சொல்ல மாட்டான். அதனாலதான் நான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேம்மா. நான் நம்ப மாட்டேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அஜய் அந்த மாதிரியான மனுஷன் இல்ல. அவர் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டாரு. இங்க பாருமா, உங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தணும்னு நான் வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீயே சொல்ற. அப்ப முதல்ல நீ அங்க போய் அந்த கல்யாணம் நடக்காம தடுத்து நிறுத்து. நான் சொல்ற எந்த விஷயத்தையும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொன்னதை நீ தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குதான் உன் கையில ஒரு அஸ்திரம் இருக்கே. இன்னும் புரியலையாமா? அதுதான் மொபைல் போன். போன் பண்ணு, அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. போன் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு? போன் பண்ணு. என்னம்மா, அஜய் போன் எடுக்க மாட்டேங்கிறானா? வீட்ல லேண்ட்லைனும் இருக்குமா, அதுக்கு ட்ரை பண்ணு. ஹலோ 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 ஆண்டி. ஆண்டி, அங்க அஜய் இருக்காரா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். நீ அப்புறமா ஃபோன் பண்ணுவா, நான் அஜய் கிட்ட சொல்றேன். ஆண்டி. ஹலோ ஆண்டி. ஹலோ. அட, மறுபடியும் ட்ரை பண்ணுமா? எங்கேஜ் சவுண்ட் வருதாமா? அது எங்கேஜ் சவுண்ட்லம்மா, போனை எடுத்து கீழே வச்சுட்டாங்க. நீ எங்க மறுபடியும் போன் பண்ண போறியோன்னு அவங்க அம்மா போன் ரிசீவர் எடுத்து கீழே வச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் உன்னை காதலிச்ச அஜயும் உன்னை தள்ளி வச்சுட்டான். நீ இப்ப என்ன பண்ண போற? இன்னும் என்னம்மா யோசிக்கிற? பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, டிராவல்ஸ் கார் இருக்கு, எப்படி வேணாலும் போகலாம். நீதான் அஜயை காதலிச்சன்னு இல்ல, அஜயும் உன்னை காதலிச்சான்ல. போய் நியாயத்தை கேளு. இன்னும் லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா கேட்டும் பிரயோஜனம் இருக்காது. உன் காதல வேணும்னா பூவை சுத்துவானே தவிர உண்மையை சொல்ல மாட்டான். அஜயை இப்ப எப்படியும் மாப்பிள்ளையாக்குவாங்கல்ல. நம்ப வச்சு கழுத்திருக்கிற இந்த காதலனை விட நிழலாட்டம் பின்தொடர்ற இந்த எதிரி தான் என்னைக்குமே நலன் விரும்பிகள். நீயே யோசிச்சுக்கம்மா. அப்புறம் உன் தலையை கொண்டு போய் எங்க மோதிக்கிட்டு அழுதாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நான் போயிட்டு வர்றேன் கண்ணு.
ப்ளீஸ் அஜய், போன் எடு.